ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபத்திற்குள்ள யாரெல்லாம் ரொம்ப கன்னிங்கா இருந்து உங்களை தீமைக்குள்ள நடத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து உங்களுக்கு வருகிற நன்மையை பிடித்து கொண்டாங்களோ, பறித்து கொண்டார்களோ, யாரும் துரத்த முடியாத அந்த கல்தேயரை ஆண்டவர் துரத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கல்தேயர் இனி உங்கள் வழியாய் வரப்போவதில்லை. அந்த மனிதர்களில் இருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் விலக்க போகிறதற்காய் நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். அவருடைய தந்திரங்களை, அவருடைய துர் ஆலோசனைகளை அபத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். பாருங்க, யோசேப்பு அப்புறம் தானியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்தேயர் இருந்த இடத்துல தான் இருந்தான். இந்த கல்தேயர் தான் அன்னைக்கு நிறைய ஆளுகை செஞ்சிருந்தாங்க. இந்த கல்தேயர் ரொம்ப கன்னிங்கா இருந்ததுனால தான் இவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து இந்த தானியேலை எப்படியாவது அவனை அந்த ராஜ பதவியில வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கன்னிங்கா வேலை பார்த்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த கல்தேயருடைய கன்னிங்க கர்த்தர் மாற்றி போட்டு அந்த இடத்துல தானியேலை உயர்த்தின கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். இவங்க